நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிறார். வருகை தந்திருக்கிறார். கடந்த ஜூலை 25 இதோ கடந்த ஜூலை 25 திருப்போரூரிலே தொடங்கிய நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய அரூரிலே திமுக என்ற இந்த தீய சக்தியை தமிழ்நாட்டிலே இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்திட இதோ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதே. உன் அறிவை கொண்டு சிந்தி என்று சொன்னேன். சாக்ரட்டிஸை விஷம் கொடுத்து கொன்றதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று டாஸ்மாக் மதுபான கடையை தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிற திமுக அரசை அகற்றுவதற்காக 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சம் உயிர்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். புகைந்த இடங்களிலே புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரூர் மகளிலே வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரூரிலே வந்து கொண்டிருக்கிறார். உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க இந்த சமுதாய மக்களுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்த நினைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆற்றல் மிகு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நமது தலைமுறைகளை காக்க வேண்டியும் நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுக்க 108 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே தருமபுரி மாவட்டத்திலே எழுச்சிமிகு இந்த அரூரிலே நடைபயண பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. மாவட்ட செயலர் ஒரு மாதங்களுக்கு முன்னால் மறைந்த இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் சின்னையாவின் மீதும் அதிக பற்றுள்ள மறைந்த ஐயா PV கரியம்மாள் அவர் திருவுருவ படத்திற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் மலர் மாலை அறிவித்து வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். நடைபயண பொதுக்கூட்டம் இனிதே தொடங்குகிறது. மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அரசாங்கம் அவர்கள் வரவேற்று பேசுவார். தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிகளை பற்றி பேச வந்திருக்கின்ற வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களே வருக வருக என இருகரங்கோப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணார் வடிவேல் ராவணன் அவர்களையும் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் அண்ணார் மீகா செல்வகுமார் அவர்களையும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இலா வேலுசாமி, தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சாப்பே வெங்கடேசன் அவர்களையும் தமிழ்நாடு உழவர் பேரவையினுடைய மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இலா வேலுசாமி அவர்களையும்
மாநில துணைத் தலைவர் பாடி செல்வம் அவர்களையும், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பாரி மோகன் அவர்களையும், அதே போல மாவட்டத்தினுடைய தலைவர் அல்லிமுத்து அவர்களையும், மாநில கொள்கை விளக்காணி துணை செயலாளர் திருவேங்கடம் அவர்களையும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த கூட்டம் முடிச்சிட்டு சின்னையா வந்து கடத்தூர் கூட்டம் போகணும். அதனால சுருக்கமான வரவேற்ப சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட இங்க வந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, கிளை நிர்வாகிகளே, இங்க வந்திருக்கின்ற பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேரையும் உங்களின் சார்பாக வருக வருக என அன்போடு இரகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு 7 ஜென்மத்து மேல நம்பிக்கை கிடையாது. எனக்கு 7 ஜென்மத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா 7 ஜென்மம் சொல்றாங்க. அப்படி 7 ஜென்மம் என்பது உண்டு என்றால், இந்த ஜென்மத்துல நான் இங்க பிறந்திருக்கேன்னா அடுத்த ஜென்மத்திலையும் நானா பிறக்கணும். அதே போல என்னுடைய தலைவர், என்னுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவாக இருக்கணும். என்னுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸாக மட்டும்தான் இருக்கணும். அது எனக்கு மட்டுமல்ல, இங்க ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிறீர்களே, அது உங்களுக்கும் பொருந்தும். ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்காக, உன்னுடைய பேரம்பேத்திகளுக்கு அரசு வேலை கிடைப்பதற்காக இரவு பகல் பாராமல் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கு சாதாரணமாக ஒரே ஒரு 5 வருடம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த 5 வருடங்களில் இந்தியாவுக்கே பாடம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக திகழ்ந்தார். பாரத பிரதமரிலிருந்து அகில இந்திய இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களிடம் நிறைய பேச வந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை இருகரம் கூப்பி உங்களின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அல்லிமுத்து அவர். போராளியின் திருமகனே, எங்களின் வழிகாட்டி இளம் போராளி சின்னவர் ஐயா அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாகவும் மாவட்ட தலைவர் என்ற முறையில் என்னுடைய சார்பாகவும் இங்கு கைகூப்பி வரவேற்கின்றேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற சின்னையா அவர்கள் ஏற்கனவே 108 ஆம்புலன்ஸ் என்று சொல்லி தாய்மார்களின் தாலியை காத்தவர். இங்க தருமபுரி மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வழிகாட்டி சின்னையா பேரு. எங்க போனாலும் 108 ஆம்புலன்ஸ் அவரு பேரை சொல்லிதான் நடந்துட்டு இருக்குது. வண்டியின் பேரு 108 ஆம்புலன்ஸ், ஐயாவின் பேரு அன்புமணி ராமதாஸ். இவரை இந்த நாடுமல்ல, தமிழ்நாடுமல்ல, இந்தியாவே வரவேற்கிறது. என்னுடைய இளம் தலைவர்கள், சகோதரிகள் தாலியை அறுத்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு மட்டும் 100 நாள் நடைபயணம் நடந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு வழிகாட்டியாக தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதி ரொம்ப சிறப்பா நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஐயாவை வரவேற்கிறீங்க. இதேதான் கடைசி வரைக்கும் உடம்பில் உயிர் உள்ளவரை சின்னையா மட்டும்தான் நம்ம தலைவர் என்று நீங்க அனைவரும் ஒன்னாக சபதம் எடுத்து வீட்டுக்கு சென்று வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள். வாங்க, சீக்கிரம் வாங்க.
மரியாதைக்குரிய தமிழகத்தின் நாளைய முதல்வர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட இங்கு வந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி பிறந்தது முதல் ஏறத்தாழ 45 ஆண்டு காலம் ஒரு ஒற்றை கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறது. தமிழகத்தில் வேறு எந்த அரசியல் கட்சியும் இந்த முயற்சியை முன்னெடுத்ததில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் மிகப்பெரிய மனிதாபிமான கோரிக்கை, மக்கள் மீது பாசமுள்ள கோரிக்கை, மக்களை நேசிக்கின்ற கோரிக்கை, மது இல்லாத மாநிலம் வேண்டும் என்பதுதான். மதுவால் தமிழகத்தில் உள்ள இளம்பெண்கள் கிராமங்கள் தோறும் எவ்வளவு பேர் தாலி அறுத்திருக்கிறார்கள் என்பது கிராமப்புற இளம் பெண்களுக்கு, பெரியவர்கள், தாய்மார்களுக்கு அனைத்து பேருக்கும் தெரியும். அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு சமூகங்களை, சமயங்களை, சமுதாயங்களை உள்ளடக்கிய ஒரு தேசம் இது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னிய சமுதாய மக்கள், பட்டியல் இன மக்கள், இரு சமுதாயமும் ஒன்றுபட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் சமுதாய ஒற்றுமை மாநாடுகளை நடத்தி காட்டியிருக்கிறார். வன்னியர் பட்டியலின ஒற்றுமை மாநாடு, அருந்ததியர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு போன்ற பல்வேறு மாநாடுகளை நடத்தி தமிழகத்தில் ஒரு முன்னுதாரணமான அரசியல் கட்சியாக வளர்த்தெடுத்து வந்திருக்கிறார். அடுத்ததாக நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடைவிடாது போராடி வருகிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு? தமிழகத்தில் இதுவரை எந்த சாதியின மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது அரசிடம் எந்த புள்ளி விவரமும் இல்லை. அதனால் அவரவர் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமலே போய் கொண்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் வேலை வாய்ப்பு பெருகும், வேலை வாய்ப்பு பெருகினால் பொருளாதாரம் பெருகும், பொருளாதாரம் பெருகினால் சமூக நீதி உண்மையாக நிலைநாட்டப்படும். இதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை. இந்த கோரிக்கை தமிழகம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சமுதாயம் மட்டுமே சார்ந்திருக்கிற கட்சியாக இல்லை, பல்வேறு சமுதாய மக்களை உள்ளடக்கிய கட்சியாக. குறிப்பாக நான் 2000 ஆண்டில் மருத்துவர் ஐயா தலைமையில் அரூரில் 2000 பேருடன் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன். அப்போது இருந்து இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்காகவும், இரண்டு சமுதாய மக்களின் ஒற்றுமைக்காகவும் பல்வேறு கிராமங்களை நான் போராடி வந்திருக்கிறேன். அதை மாவட்ட தலைவர் நன்றாக அறியும். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏன் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் இணைய வேண்டும் என்ற கேள்விகள் வரலாம். நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் அணிவதற்கு முக்கியமான காரணம், உயர்கல்வித்துறையில் மருத்துவர் சின்னை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதார மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சராக இருந்த, நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த போது உயர்கல்வித்துறையில் இடஒதுக்கீடு பெற்று தந்தார். யாருக்காக? பட்டியலின மக்களுக்காக. அதுவரை இடஒதுக்கீடு இல்லை. பூட்டா சிங் அவர்கள் நேரில் அழைத்து நமது சின்னையா அவர்கள் பாராட்டி இருக்கிறார். அதே போன்று தமிழகத்தில் இருக்கிற பட்டியலினத்தை சார்ந்த மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் உட்பட பல்வேறு தலித் தலைவர்கள் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து நன்றி செலுத்தினார்கள். அதை போன்று இப்படிப்பட்ட கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற மருத்துவர் சின்னையா பின்னால் நிற்காமல் வேறு யார் பின்னால் நிற்பது? அனைத்து சமுதாய மக்களின் நலன் காக்க போராடுகிறார். ஒன்லி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே இல்லை, வன்னிய சமுதாய மக்கள் மட்டுமே இல்லை, என்னிடம் குறிப்பிடும் போது தமிழகம் முழுவதும் இந்த இரண்டு சமுதாய மக்களை இணைவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார். வேறு எந்த தலைவரும் இதை முன்மொழியவில்லை. நான் நேசிக்கின்ற இடதுசாரி இயக்கங்கள் கூட மதுவை ஒழிக்க வேண்டும், மதுவில்லாத மாநிலம் வேண்டும் என்று இதுவரை கோரியதில்லை. காரணம், அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இடஒதுக்கீடு வலியுறுத்தி ஒரு இயக்கம் கூட கண்டதில்லை இடதுசாரி இயக்கங்கள். அதனால் இடதுசாரி இயக்கங்கள் பலமிழந்து போனதற்கு முக்கியமான காரணமாக அது. எனவே வரும் காலங்களில் மருத்துவர் சின்னை அவர்களின் தலைமையில் உறுதியாக நின்று போராடுவோம். பிற சமுதாய மக்களையும் அரவணைத்து பாட்டாளி மக்கள் கட்சி பலப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். வரவங்க கொஞ்சம் சுருக்கமா பேசணும், இன்னொரு கூட்டம் இருக்கு, தயவு செய்து. அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய RR முருகன் அவர்கள்.
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அரூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையன்னார் டாக்டர் அன்புமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இந்த மேடையில் பேச வந்தேன்னா, பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அரூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார். எந்த பிரச்சனைக்காக அரூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார்? தண்ணி பிரச்சனை. காலையில பார்த்தோம்னா ஈச்சம்பாடி அணைக்கட்டு வந்து பார்வையிட்டார். செனாக்கால் திட்டத்தை பத்தி பேசினார். எண்ணேக்கால் புதூர் திட்டத்தை பத்தி பேசினார். வள்ளிமதுரை டேமை பத்தி பேசுறார். நான் ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நான் அண்ணன் டாக்டர் அவர்களுக்கு டாக்டரை பத்தி பேசிடுறேன். கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலயுமே கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் எடுத்து நம்ம ஒரு பட்டனை தட்டோம்னா நமக்கு என்ன தேவைகளை கம்ப்யூட்டர்ல ஸ்லைட்ல வந்துனே இருக்கும், ஸ்கிரீன்ல. நம்ம ரூட் மேப் போடுறப்ப கூட கூகுள் மேப்புக்கு போவோம். கூகுள் மேப்பை ஒரு டைம் தட்டிட்டோம்னா நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா அந்த ஊரினுடைய மேப்பை கொடுக்கும். அப்போ கம்ப்யூட்டருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. இதே வந்து அரசியல பாருங்க. இந்த கம்ப்யூட்டரை வந்து அரசியலுக்கு கொண்டு வாங்க. என்னுடைய அருமை என்ன டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஏரியை பத்தி நாம பேசுறோம். இப்ப அரூர் பெரிய ஏரி இருக்குன்னு வச்சுங்க, இல்ல ஈச்சம்பாடி டேம் இருக்குன்னு வச்சுங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ஏரியை பத்தி பேசுறோம். வள்ளிமதுரை வாழைத்தோட்டத்தில் இருக்கிற டேமை பத்தி பேசுறோம். டாக்டர் கிட்ட அந்த டேம் பேரை மட்டும் சொன்னா போதும், மொத்த ஜாதகத்தையும் கட 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 கடன்னு பேசுறேன். அப்போ இந்த இளம் தலைவர் இந்த மக்களுடைய தேவைகளை, இந்த நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு பாருங்க, எவ்வளவு மெமரி பண்ணிருப்பான்னு பாருங்க. கம்ப்யூட்டர்ல நிறைய மெமரி பண்ண செல்லு வச்சிருக்கோம். செல்லுல நிறைய மெமரி பண்ணுச்சுன்னா மெமரியை வந்து என்ன ஆகும், லாக் ஆயிடும், ஹீட் ஆயிடும் செல்லு. அதுக்கு மேல போய் கடையில கொடுத்தோம்னா இல்ல லோடு அதிகமா இருக்கும், இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 38 மாவட்டத்துல எத்தனை ஏரி இருக்கிறது, எத்தனை டேம் இருக்கிறது, எத்தனை குளை இருக்கிறது, எல்லாத்தையும் இந்த பின் பாயிண்ட்ல வச்சிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு வந்து அவர் படிச்சிருப்பாருன்னு பாருங்க. இப்பேற்பட்டவர் இன்னைக்கு காலையில சொல்றாங்க, இது என்ன ஈச்சம்பாடி டேம் சொன்னதுதான். ஈச்சம்பாடி டேம்ல காவா வந்து எவ்வளவு தூரம் போகணும், இந்த காவாயை இத்தனை அடி தூக்குனா 17 கிலோமீட்டருக்கு இந்த காவா போகணும். இந்த 17 கிலோமீட்டர்ல எத்தனை ஏக்கரா பாயும், எத்தனை ஏக்கரா பாஞ்சா எவ்வளவு விவசாய நிலங்கள்ல உற்பத்தி ஆகும், இத பூரா பேப்பர் நிருபரும் கட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறார். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி, தாழ்த்தப்பட்ட மக்கள், விவசாயிகள், கூலிகள் இவர்கள் எல்லாம் டெவலப் பண்ணுனா ஜீவாதார பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கணும். என்ன ஜீவாதார பிரச்சனைகள்? இதுக்கு முன்ன ஒரு எம்பி இருந்தார், செந்தில் ஒரு எம்பி இருந்தார். அவர் நம்ம டாக்டரை விட்டு தான் ஜெயிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா பஸ் ஸ்டாப் மட்டும் தான் கட்டி இருக்கார். பஸ் ஸ்டாப் எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாப் மட்டும் தான் இருக்கும். இப்ப மணின்னு ஒரு எம்பி வந்திருக்கார், அவருக்கு என்னன்னே தெரியாதுங்க. திமுக எம்பி. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய கேண்டிடேட் தான் கொடுப்பாங்க. புதிய கேண்டிடேட் வந்தால் பழைய ஆளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவர் ஒண்ணுமே செய்யல. ஆனா நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம இழந்தோம். எப்படி இழந்தோம்? என்னுடைய அருமை சகோதரி சௌமியா அன்புமணியை நம்ம இழந்துட்டோம். ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை இந்த பகுதி மக்கள் இழந்துட்டாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சொல்லல, இந்த பகுதி மக்கள் இழந்துட்டாங்க. அவங்க மட்டும் வந்திருந்தால், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற மாவட்ட பொறுப்பெல்லாம் பேசுவாங்க, எலெக்ஷன்ல மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க. மத்திய அமைச்சர் ஆகட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மத்திய அமைச்சர் இருந்தா இந்த மாவட்டத்தினுடைய தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ணிருப்போம். இந்த மாவட்டத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் என்ன? ஜீவாதார பிரச்சனை தண்ணி. எல்லா ஏரிக்கும் தண்ணி கொண்டு வரணும், எல்லா ஏரியும் நிரப்பி வைக்கணும். அதுக்கு என்ன திட்டம்? இந்த ஈச்சம்பாடி அணைக்கட்டு திட்டம், அதுக்கு அடுத்தது சென்னாக்கால் திட்டம். இதை விட ஒரு மேல உபரி நீர் திட்டம், ஒகனக்கல் உபரி நீர் திட்டம். இந்த அரசு செய்யாது, திமுக அரசு நிச்சயமாக செய்யாது. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? திமுக அரசு நிதி ஒதுக்கலனா
மத்திய அரசு கிட்ட நிதி வாங்கி இருக்கணும். மத்திய அரசு நிதி கொடுத்திருந்தால் அந்த திட்டம் நிறைவேறும். மத்திய அரசு கிட்ட யார் கேட்கறது? இந்த எம்பி மணி கேட்கவே மாட்டார். A to Z தெரியவே தெரியாது, ஆவணா தெரியாது, அரசியல் தெரியாத ஏதோ ஒரு காரணத்தை காட்டி மணியை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. என்னுடைய சகோதரி சௌமியா மட்டும் ஜெயிச்சிருந்தால் நிச்சயமாக நம்ம மாவட்டத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை தீர்த்திருக்கும். அந்த ஜீவாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் டாக்டர் அவர்கள் நடைபயணமா போயிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தண்ணி பிரச்சனை தீர்த்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். விவசாய கூலிய கர்நாடகாவுக்கு போக மாட்டான், கோயம்புத்தூருக்கு போக மாட்டான், கேரளாவுக்கு போக மாட்டான், திருப்பூருக்கு போக மாட்டான். இளைஞர்கள் பூரா அங்க போயிட்டாங்க. ஆகவே வருகிற காலகட்டங்களில் வருகிற சூழ்நிலைகளை நான் வந்து டாக்டர் வந்து அருமையாக நான் வந்து நன்றியோடு பாராட்டுகிறேன். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற என்றும் நான் உங்களோட துணை இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பழங்குடி இனர் பிரிவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்கள் ஓரிரு வார்த்தை. பாட்டாளி மக்கள் கட்சியின் பழங்குடி மக்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு அரசியல் பொறுப்பும் தரல. மருத்துவர் சின்னையா அவர்கள் வந்து எனக்கு பழங்குடி மாநில தலைவராக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கிறார். அதுக்காக அவருடைய பாதம் தொட்டு நான் விளங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 1947 சுதந்திரம் அடைஞ்சு இதுவரைக்கும் பழங்குடி மக்கள் எந்த ஒரு மாவட்ட செயலர் பதவி கூட கொடுக்கல. அதனால முதல்ல சின்னையா தான் ஜெயிக்கும் போது இங்க விஜிலன்ஸ் கமிட்டி மெம்பர் கலெக்டர்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற எம்பி, முன்னாள் எம்பி செந்திலா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற எம்பி ஆமணியா இருக்கட்டும். அதனால முதல் இடஒதுக்கீடு என்றால் யாருக்கு குறிக்குன்னா சமூக நீதி என்றாலே மருத்துவர் சின்னையா அவர்கள் மட்டும்தான் சாரும். அது மட்டுமல்ல, என்னை சுற்றி பல மலைகள் இருக்குது. நான் போய்கொண்டிருக்கிறேன். மருத்துவர் சின்னையா அவர்களை நிச்சயமாக இந்த வாட்டி முதலமைச்சராவது உறுதி. அது யாராலையும் தடுக்க முடியாது. தடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என் கூட இருக்கிற ஒரே ட்ரஸ்ட் கூட இயங்காது. நான் சாதாரணமா விட மாட்டேன். ஏன்னா ஒட்டுமொத்த மலையில தான் இருக்குது. மருத்துவர் சின்னையா அவர்களிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். அவர் தான் முதலமைச்சர் ஆகணும். வேற ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலும் வேற மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்கு திருவேங்கடம் அவர்கள் ஓரிரு வார்த்தை. சின்னையா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம PV கரியமானுடைய படத்தை ஐயா திறந்து வச்சாரு. அவர் என்னுடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, ஐயா வந்து பெரியார் வந்து சொன்னாரு, அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகணும், அதனால அது அந்த முள்ளு குத்தினே இருக்குதுன்னாரு. ஆனா இப்ப PV கரியமானுடைய கொள்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் முதல்வர் பதவியில் இடஒதுக்கீடு வேண்டும். ஏன்னா முதல்வர் பதவினா கலைஞர், அடுத்த ஸ்டாலின், இப்படிதான். ஆனா முதல்வர் பதவியோட பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ சமுதாயங்கள், பெரும்பான்மை சமுதாயங்கள் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட பெரும்பான்மை சமூகங்கள் எல்லா ஜாதிக்கும், அதாவது ஸ்டாலின் சொல்றாரு இல்ல, எல்லாருக்கும் எல்லாம். அப்போ எல்லா ஜாதிக்கும் அமைச்சர் பதவி கொடு. எல்லா ஜாதிக்கும் அனைத்து இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் எத்தனை பிற்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ எல்லா இதுக்கும் ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு கூட முதலமைச்சர் பதவி கொடு. நீங்க மட்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆகவே அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் அமைச்சர் பதவியை கொடுக்கணும். முதலமைச்சர் பதவியில் இடஒதுக்கீடு வேணும். துணை முதலமைச்சர் பதவியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி. தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணத்தில் 98 நாட்கள் வெற்றிகரமாக முடித்து இன்றைக்கு 99வது நாட்களை இந்த அரூரில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மாபெரும் எழுச்சி மிகு இந்த கூட்டத்தில் இறுதியாக இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் வழிகாட்டி மருத்துவர் சின்னையா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே, இங்கே ஆயிரக்கணக்கிலே குழுமி இருக்கிற அருமை பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அலங்கோல ஒரு ஆட்சியாக இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
தினம் தினம் கற்பழிப்புகள், தினம் தினம் கொலைகள், தினம் தினம் எங்கு பார்த்தாலும் திருடு, கொலை, கற்பழிப்பு என்று இந்த நாடு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து மிகப்பெரிய கேவலமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்க பார்த்தாலும் உங்கள் ஸ்டாலின், எங்கள் ஸ்டாலின், என்ன ஸ்டாலின்? நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் அப்பா நான் தான் சொல்றேன். இப்ப கற்பழிக்கிற பிள்ளைகளுக்கு யாரா அப்பா? நான் கேட்கிறேன், இந்த கற்பழிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு யாரு அப்பா? நீ உண்மையான அப்பாவா இருந்திருந்தா இந்த பிள்ளைகள் போல இப்படி கற்பழிக்கப்படுவார்களா? ஒரு கொடுமையா, ரெண்டு கொடுமையா? டேய், அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுத்து உணவு வழங்கிய தமிழ் சமூகம்டா எங்க தமிழ் சமூகம். ஆனா இந்த தமிழ் சமூகத்தை பிச்சை எடுப்பவர்களாக, பள்ளியில போனா மாணவர் பிச்சை எடுக்கணும், இங்க வந்த பெண்கள் போய் கீவல் நின்று பிச்சை எடுக்கணும், எங்களை எல்லாம் பிச்சைக்காரர்களாக ஆக்கி விட்டீர்களே, படும் பாவிகளே. உன்னை நான் கேட்கிறேன், இன்றைக்கு விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அங்கே மழையிலே நனைந்து முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அறுவடை செய்யாத நெற்கள் தண்ணீரிலே மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது நடவு நட்ட நெற்பயிர்கள் எல்லாம் வேர்கள் அழிந்து நாசமாய் கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீரோடு அழுது மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்திலே விளைச்சலான மா, பழம் பயிரிட்ட விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அறுத்து சாலையிலே கொட்டினார்கள். தற்போது தக்காளி பயிரிட்டு இருப்பவர்கள்லாம் அறுத்து ரோடிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ எதாவது பத்தி கவலைப்படுகிறியா ஐயா? நீ எதையாவது பத்தி கவலைப்படுறியா? நான் கேட்கிறேன், இந்த ஆண்டு தீபாவளியில 2 நாள்ல 860 கோடி ரூபாய்க்கு டாஸ்மார்க் வியாபாரம் இருக்குது. அந்த 860 ரூபாய்க்கு டாஸ்மார்க் வியாபாரம் ஆயிட்டாலும் அடுத்த நாள் காலையில கடையில சரக்கு இல்லையா? எத்தனை கோடி ரூபாய்க்கு விற்பனையானாலும் அதற்குண்டான உற்பத்தியை பண்ணி அந்த சாராயத்தை கொண்டு பாதுகாப்பா குடோன் கட்டி வச்சு பாதுகாப்பா கொண்டாந்து கடைக்கு போட்டு, கூட்டம் அதிகமா இருந்தா அதுக்கு காவல்துறையை பாதுகாப்பு போட்டு விற்பனை செய்யற மானங்கிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீ காலையில எழுந்தா உன்றைய இந்த உணவு எங்களுடைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு போடுகிற உணவு. அந்த உணவு உற்பத்தி படுகின்ற விவசாயி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறான். ஆனா எங்கள் தாய்மார்கள் தாலி அறுத்து கொண்டிருக்க காரணமா இருக்கிற சாராயத்தை நீ உற்பத்தி பருகி நாடு எங்கும் ஊரெங்கும் தெருவெங்கும் இன்றைக்கு விடுத்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் தட்டி நாங்க கேட்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த நாடு எங்கும் உன்னை தோலரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எங்களிடம் இருக்கிற ஒரு ஜெகினி, ஒரு துரோகி ஜி.கே. மணி என்கின்ற ஒருவனை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் கடவுளாக நேசிக்கிற ஐயாவினுடைய குடும்பத்தை உடைத்து சின்னாபின்னமாக்கி எப்படியாவது இந்த கட்சியை அழித்து விடலாம் என்று மு.க. ஸ்டாலின் அவர்களே நீங்க கணக்கு போடுறீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய கனவு பகல் கனவு. பாட்டாளி தோழர்கள் என்பவர்கள் பந்தை போன்றவர்கள். எந்த அளவுக்கு அடிக்கிறையோ அடிக்க அடிக்க எந்திரித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால், தொடர் சாலின் மறியல் போராட்டத்தில் நாங்கள் துணை ராணுவத்தை சந்தித்தவர்கள், துப்பாக்கி முனைகளுக்கு எங்களுடைய நெஞ்சை நிமிர்த்தி காட்டியவர்கள். ஆகவே உன்னுடைய இந்த கண்காணி வேலைகள் எல்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் எடுபடாது. ஒட்டுமொத்த இந்த பாட்டாளி உறவுகள் அனைவரும் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்கள் பின்னாடி அணி தருவார்கள். வருகின்ற 2026 மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உருவாகும். உன் கட்சியையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரோடு மண்ணாக நாங்கள் அழிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள். இந்திய அரசின் மேலாள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நடமாடும் கம்ப்யூட்டர், அண்ணன் சொன்னது போல நடமாடும் கம்ப்யூட்டராக இயங்கிக் கொண்டிருக்கிற நம் தலைவர் அவர்கள் நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, அடுத்த தலைமுறையினை காப்பதற்காக
100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு இன்று அரூர் பகுதி மக்களாகிய உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் மக்களுக்கான உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வு ஊட்டி இந்த வெள்ளைக்காரனிடமிருந்து விடுதலை பெற்ற தமிழகத்தை இன்று கொள்ளைக்காரர்கள் காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாக்கடையாக அவருடைய ஆட்சி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் துப்புரவு செய்து தமிழகத்தை ஒரு மேலான நாடாக மாநிலமாக ஆக்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் முடியும் என்று எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்களெல்லாம் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் உடனாக இயங்கக்கூடிய கட்சியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து நம்முடைய தலைவர் 5 ஆண்டுகள் இந்திய அரசியலில் நல்லாட்சி புரிந்த உலகம் புகழும் தலைவர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற சாதனைகளை வென்றெடுத்த நம் தலைவர்களுடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைந்து நமக்கெல்லாம் நல்ல வாழ்வை தேடித் தருவார் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஆபத்து காலத்தில் கூப்பிட்டால் ஓடோடி வந்து கோடிக்கணக்கான உசர்களை காவந்து பண்ண 108 என்கிற ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க விட்ட தலைவர், பொது இடத்தில் பீடி சிகரெட் குடிக்க கூடாது தடை கொண்டு வந்த தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார்கள். உரிமை மீட்க தலைமுறை காக்க 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து மாவட்டங்களிலுடைய மக்களை சந்தித்து இது பிரச்சனை இல்லை, அனைத்து மாவட்டங்களில் உள்ள மக்களை சந்தித்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி அழுத்தம் கொடுத்து அதன் வாயிலாக அரசுக்கு தெளிவுபடுத்தி அந்தந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு இந்த 100 நாட்களாக என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றேன். 2 நாட்களாக எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்திலே இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு வருகின்றேன். இன்று அரூரில் வெற்றிகரமாக எழுச்சிமிக்க இந்த நடைபயணம் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அரசாங்கம் அவர்களும், மாவட்ட தலைவர் அல்லிமுத்து அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், மாவட்ட செயலாளரும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேசன் அவர்கள், தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய R.R. முருகன் அவர்கள், மேடையில் இருக்கின்ற மரியாதைக்குரிய திருவேகடம் அவர்கள், கொஞ்சம் உட்கார பின்னாடி மறைச்சிட்டு கூட்டிட்டு போப்பா கூட்டிட்டு போ. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அன்பழகன் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சின்னசாமி அவர்கள்,
பழங்குடியினர் பிரிவின் மாநில தலைவர் ஸ்ரீகாந்த் அவர்கள், தம்பி வன்னிய பெருமாள் அவர்கள், நாகேஸ்வரி வெங்கடேசன் அவர்கள், பழனிசாமி அவர்கள், மத்தியழகன் அவர்கள், வீரமணி அவர்கள், சங்கர் அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், பெரியசாமி அவர்கள், கேஜிஎஸ் கோவிந்தராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், அன்புமணி அவர்கள், தண்டபாணி அவர்கள், திருமால் அவர்கள், மாதவன் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், கோண்டி அவர்கள் மற்றும் இணை பொதுச் செயலாளர் வைத்திய அவர்கள், ஜெயராமன் அவர்கள், டிஎம்டி அவர்கள், பிரசாத், ஆறுமுகம், வெங்கடாச்சலம், அண்ணாமலை, ராமகிருஷ்ணன், சண்முகம், முருகசாமி, சோபனா, சித்தராஜ், கஸ்தூரி, ஜெயக்குமார், சாமிதுரை அவர்கள், பேக்கரி பெருமாள், கமலாசன், சிவகுமார், கோவிந்தன், சக்திவேல், சேகர், சங்கர், நாராயணன், கிருஷ்ணமூர்த்தி, தணிகாச்சலம், மாயக்கண்ணன், குமரேசன், சிங்காரம், பழனிசாமி, ஆனைமுத்து, பெரியசாமி, ராஜாமணி, பிரியங்கா, மகாலட்சுமி, கோவிந்தராஜ், ஈஸ்வரன், சின்னசாமி, அன்னை முருகேசன் அவர்கள், நெடுஞ்செழியன் அவர்கள், ராசேந்திரன் அவர்கள், சங்கர் அவர்கள், முருகன், சபரி, பெரியகண்ணன், பெரியண்ணன், ராமலிங்கம், ஜீவமணி, பசுவராஜ், நாகராஜ், சாந்தாமணி, சாமி கண்ணு, அர்ஜுனன், தவமணி, முருகம்மாள், மங்கம்மாள், கவிதா, செந்தில், தனலட்சுமி, வக்கீல் மகேஷ்குமார், பிரபு, விஜி, ராஜேஷ், பிரகாசம், ரவி, கண்ணன், பழனி, காசிகா, ராஜா, ஏழுமலை, சின்னசாமி, ரமேஷ், சங்கர், கிருஷ்ணன், சக்தி, அருவி, இளங்கோ, சிவகுமார், மகேந்திரன், பெரியசாமி, சுந்தரம், கடைசி பட்டியல் கொஞ்சம் பொறுத்துங்க. தீர்த்தகிரி, தணிகாச்சலம், குபேந்திரன், சேதுராமன், வேடியப்பன், மணிகண்டன், கோவிந்தராஜ், சங்கர், ராமஜெயம், கனகராஜ், மகா காந்தன், கருப்புசாமி, கோவிந்தகுமார், சின்னப்பையன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே என்னை அன்போடு, எழுச்சியோடு, வீரத்தோடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், வணிக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். இன்று அரூரிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு இடைவேளை பிறகு உங்களை சந்திக்கின்றேன். இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. தர்மபுரி மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கிறோம். இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக பின்தங்கிய ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அதில் மிக 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 பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 2014 உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வேட்பாளராக நான் போட்டியிட்ட பொழுது எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி நீங்கள் எல்லோரும் என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்தீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றிகடன் பட்டவனாக நான் இருக்கின்றேன். அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தை சுத்தி சுத்தி வந்தேன். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நான் திட்டங்களை பார்த்தேன். ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றவுடன் இதில் என்ன செய்யலாம், இங்கே புதிய திட்டத்தை எப்படி கொண்டு வரலாம், எப்படி அழுத்தம் கொடுக்கலாம், அரசின் கவனத்திற்கு எப்படி எடுத்து செல்லலாம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் 5 ஆண்டு காலம் உங்களுடைய உறுப்பினராக நான் செயல்பட்டேன். குறிப்பாக ஒரு உதாரணம், இந்த பகுதியில் பிக்கிலி இருக்கு. அங்கே பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். சிக்லிங் பகுதி, சித்தேரி ஒரு பகுதி இருக்குது, கலசப்பாடி அரசநத்தம் வேற பகுதி, வாத்தாச்சி இருக்கு இந்த பகுதியில் இருக்குது, சிட்லிங் இந்த பகுதியில் இருக்கு. சிட்லிங் போன உடனே அங்க பார்த்தேன், அங்க சிற்றார்கள் சென்று சிற்றார் ஒன்னா சேருது ஒரு இடத்துல. சரி, இங்க ஏன் டேம் கட்டக்கூடாது? ஏன்னா அங்க ஒரு டேம் கட்டினா, அங்க ஒரு அணை கட்டினா அந்த தண்ணியை கிட்டத்தட்ட 6 பகுதியில் இருக்கிற 6 பஞ்சாயத்தும் பயன்படுத்தலாம். இது ஒரு திட்டம், இது அவசியம் செயல்பட வேண்டும். வள்ளி மதுரை அணைக்கு போயிருந்தேன்.
அதை பார்த்தா அது ஏன் சின்னதா ஒரு டேம் இருக்கு, அது ஏன் உயர்த்த கூடாது? உயர்த்தினா இன்னும் கொள்ளளவு அதிகமா இருக்கும், இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலாமே. இன்னும் கொஞ்சம் அந்த பகுதிக்கு போனா பொதியின் பள்ளம் திட்டம், ஆனை மடுவு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் திட்டம், இன்னைக்கு காலையில சொன்னாரு பாரு முருகன் சொன்னாரு பாரு, ஈச்சம்பாடி அணை உபரிநீர் திட்டம், நீரேற்று திட்டம், சேனேகால் திட்டம், இன்னும் அந்த பக்கம் பாலக்கோடுல எண்ணெய்கோல் புதூர் தும்பலடி திட்டம், மத்தாளபாலம் திட்டம், அந்த பஞ்சபலி அணை உபரி நீர் திட்டம், ஜெகநாதன் கோம்பை திட்டம், அது நிறைவேற்றப்பட்டது. இப்படி இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று சரி இங்க என்ன கொண்டு வரலாம், அதாவது நம்ம கையில வெண்ணெய் வச்சிருக்கிறோம், நெய்க்கு தேடிட்டு இருக்கிறோம். இந்த மாவட்டத்திலே அத்துணை ஆறுகள் சிற்றாறுகள் எல்லாம் இருக்கு. இந்த தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தி சேமிச்சா வேற யார்கிட்ட கையேந்த தேவையில்லை. நீங்க எல்லாமே நிலம் வைத்திருக்கின்ற முதலாளிகள் 2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த நிலத்துல தண்ணி இல்ல, தண்ணி பக்கத்திலே இருக்கு, ஆனா உங்க நிலத்துல இல்ல. யார் யாரோ ஆட்சிக்கு வந்தார்கள் இவ்வளவு காலமா. என்ற நோக்கம் பக்கத்துல போற தண்ணி இன்னும் இந்த மாவட்டத்துல மேற்கு எல்லையில தமிழ்நாட்டின் முதன்மை ஆறு காவிரி ஆறு. தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையில காவிரி ஆறு ஓடுது, வடக்கு எல்லையில தென்பெண்ணை ஓடுது. 2 பெரிய ஆறு தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலும் இப்படி கிடையாது. 2 பெரிய ஆறு ஓடுகின்ற இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எதுக்கியா நீங்க எல்லாம் இவ்வளவு காலமா ஆட்சி பண்றீங்க? எதுக்கியா இப்ப ஆட்சி பண்றீங்க? நீங்க எதுக்கியா முதலமைச்சரா இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த துறைகள், எதுக்கு அமைச்சர்கள், எதுக்கு இங்க அதிகாரிகள்? எவ்வளவு வெக்கக்கேடு இதெல்லாம். தர்மபுரி மக்கள் நீங்க பாவப்பட்ட மக்களா? நீங்க ஏதாவது பாவம் பண்ணிருக்கீங்களா? இல்ல. இந்த திட்டங்கள் எல்லாம் சாதாரண திட்டங்கள். சாதாரண திட்டங்கள் எல்லாம் நான் பெரிய 1000, 2000, 10,000 கோடி கேட்கல. ஒவ்வொரு திட்டமும் 200 கோடி 300 கோடி. நான் ஏன் சாதாரண திட்டம் சொல்றேன் தெரியுமா? தமிழ்நாடு ஒரு ஆண்டு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ஒரு ஆண்டு பட்ஜெட். அதுல இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு என்னையா உனக்கு நோக்குது? என்ன வலிக்குது? எங்க வலிக்குது? ஏன் செய்ய மாற்ற? இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? தருமபுரி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இல்ல சென்னை மக்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்க? இந்த கேள்விதான் நான் எனக்குள்ளே நான் கேட்டுட்டு இருந்தேன். 5 ஆண்டு காலம் உங்களுடைய தொண்டனாக நான் பணியாற்றினேன். மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம், இது கனவு திட்டம். 1901ஆம் ஆண்டிலே அப்போ வெள்ளையர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. அதன் பிறகு 1941 2ஆம் உலக போர் நேரத்தில் அந்த ரயில்வே டிராக்கை எடுத்துட்டு அந்த இதை எடுத்துட்டு இரும்புக்காக எடுத்துட்டு போயிட்டான். அன்றையிலிருந்து 80 ஆண்டு காலம் உங்களுடைய கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. அப்படி சென்னையிலிருந்து 35 மாவட்ட தலைநகருக்கு நேரடியா போலாம், ரயில் இருக்கு. 2 மாவட்ட தலைநகர் தவிர என்ன, ஒன்னு தருமபுரி, இன்னொன்னு கிருஷ்ணகிரி. அதான் என்னோட நோக்கம். சென்னையில உட்கார்ந்தீங்கன்னா தர்மபுரிக்கு வரணும். அதுல இணைப்பு என்ன? 36 கிலோமீட்டர் இணைப்பு மொரப்பூர்ல இருந்து தர்மபுரிக்கு. 19 முறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் நேரிலே சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சதானந்தா கவுடா, சுரேஷ் பிரபு, பியூஷ் கோயல், பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டு 100 கோடி ஒதுக்கீடு செய்து அவ்வளவு நான் செய்தேன். இந்த தொகுதிக்கு இந்த சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டும் என்று எவ்வளவு கோரிக்கைகள் வைத்தோம், எத்தனை போராட்டங்களை செய்தோம். தருமபுரியிலே தொழில் இல்லை. இங்க மாவட்டத்தில் தொழில் இல்லாத காரணம், நீர் இல்லாத காரணம், இங்க இருக்கின்ற 3 லட்சம் இளைஞர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் போய் கூலி வேலை செய்யறான், கல்லு உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்றான், குப்பையா பொறுக்கிறான். பெங்களூர்ல போறான், திருப்பூர் போறான், ஊட்டி போய் கொடைக்கானல் போய் போறான், கோயம்புத்தூர் போறான், கேரளா போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான். வேலை செய்ய வேணாம் சொல்லி இங்க அவன் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கிறான். அவன் முதலாளி அங்க போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த திட்டங்கள் எல்லாம் இங்க நிறைவேற்றினா கால் மேல கால் போட்டு நீ உட்கார்ந்து சாப்பிடலாம், சுயமரியாதையோட நீங்க வாழலாம். அதான் எனக்கு வேணும்.
அதுக்காகத்தான் நான் உங்களே சுத்தி வந்த 5 ஆண்டு காலம். காவிரி மேட்டூர், காவிரி ஒகேனக்கல் உபநீர் திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி ஆத்துல அங்க கடல்ல 100 டிஎம்சி 200 டிஎம்சி கடல்ல போயிட்டு, இப்ப கூட ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 மாசத்துல 50 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு. 50 டிஎம்சி. நான் கேட்கறது வெறும் 3 டிஎம்சி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 800 ஏரி குளங்களை சிற்றணைகள்ல நிரப்புனா, இதான் எனக்கு வேணும். நிரப்புனா உங்க கிணத்துல 40 அடியில தண்ணி கிடைக்கும், உங்க போர்ல 80 அடியில தண்ணி கிடைக்கும். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். இதுதான் திட்டம். இதுலதான் முதலீடு வேணும். ஒரு நல்ல முதலமைச்சர் எதுல முதலீடு செய்வார்? நீர் மேலாண்மை திட்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன். இதுலதான் உன் காசு போடு. நீ பிச்சை போடாத. நீ கொடுக்கிற 1000 ரூபாய், பெண்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் காலையில கொடுக்கிட்டு சாயங்காலம் டாஸ்மார்க்கு போய் இதுல 15,000 கோடி போடுறீங்க. இந்த கையில போட்டு இந்த கையில வாங்கிடுறேன். இது என்னையா திட்டம்? இதுல போய் பெண்கள் முன்னேற போறாங்களா? அவங்க குடும்பம் முன்னேறுமா? நான் சொல்றேன், இந்த திட்டத்துல போடியா. ஒகேனக்கல், காவிரி, தருமபுரி உபநீர் திட்டம், இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா தருமபுரி மாவட்டத்தில் 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறுவார்கள். 80 விழுக்காடு. இத கூட தெரியாத ஒரு முதலமைச்சர். வெக்கக்கேடு. அதெல்லாம் வெக்கக்கேடு. இது அன்னைக்கே நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் எவ்வளவு போராட்டம், 3 நாள் நடைபயணம், அரை நாள் கடையெடுப்பு, 10 லட்சம் கையெழுத்து இயக்கம், பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், எத்தனை பேரை நான் பார்த்து தயவு செய்து கொடுங்கயா திட்டத்தை, தயவு செய்து அறிவிங்கயா. கதர் இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா போதும், ஒட்டுமொத்த பகுதியில் வளர்ச்சி அடையும். கேட்கிறாங்களா இவங்க? கேட்கிறாங்களா? நீங்களும் கேட்டீங்களா? நான் குறிப்பா ஏன் அரூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி நான் பேசுறேன். அரூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? ஏன் நான் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்? உங்களுக்கு நான் என்னென்ன துரோகம் பண்ணிருக்கிறேன்? மற்ற தொகுதியில எனக்கு வாக்களிச்சாங்க, நீங்க ஏன் எனக்கு வாக்களிக்கல? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எல்லாத்துக்கும் தானே பொதுவானவன். நான் 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருந்துதான். அப்படி சின்ன பிரச்சனை வந்தா அதை முதல்ல தீர்க்கிறவன் நான் தானே தீர்த்திருக்கிறேன். நான் நின்ன நேரத்தில், அதே நேரத்தில் இடைத்தேர்தல் வந்தது. அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில் நின்னார். இடைத்தேர்தல் அவருக்கு 80,000 ஓட்டு, எனக்கு 45,000 ஓட்டு. நான் அப்படி என்ன தப்பு பண்ண நான் கேட்கிறேன். குறிப்பா நான் கேட்கிறது பட்டியலின மக்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன்? நீங்க எனக்கு முன்பு அன்பழகன் பேசினாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காரணமே சமூக நீதி. இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி மூவர்ண கலர் இருக்குதுன்னா, மேல இருக்கிற நீல கலர் இருக்குன்னா அது அம்பேத்கர் பிடித்த கலர். எந்த கட்சியில நீல கலர் வச்சிருக்கிறாங்களா? திமுக இருக்கா? அண்ணா திமுக எந்த கட்சியில இருக்குதா? பாட்டாளி கட்சியினுடைய முன்னோடிகள் யாரு? அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அவர் கொள்கையில் தான் நாங்கள் வந்தவர்கள். அவர் கொள்கையில் நான் கடைபிடிக்கிறவர்கள். எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யாருக்கா கொடுத்தோம்? தலித் எழில்மலை என்ற பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் தானே நாங்க கொடுத்தோம். ஏன் அன்னைக்கு கூட 3-4 வன்னியர் எம்பிகள் இல்லையா? இருந்தாங்க. ஏன் கொடுத்தோம்? சும்மா விளம்பரத்தை கொடுத்தோமா? இல்ல அரசியல் கொடுத்தோமா? உணர்வு பூர்வமா கொடுத்தீங்க. எங்க மேல குறைகள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல. குறைகள் இல்லாத கட்சியே கிடையாது. ஆனால் குறைவான குறைகள் உள்ள கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி.
அந்த குறைகள் எல்லாம் நான் சரி செய்து வருகின்றேன். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் குறையை தான் வச்சிருக்கிறான். திமுக எடுத்துக்கங்க. திமுக என்னைக்கு, திமுக இன்னைக்கு வயசு 75. திமுக எந்த வருஷம் தெரியுமா அவங்க முதல் மத்திய அமைச்சருக்கு ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கினாங்க தெரியுமா? எந்த வருஷம்? இவ்வளவு பெரிய கட்சி 49ல தொடங்கின கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் மத்திய அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கினாங்க தெரியுமா? திமுக 99ல. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆக்கினாங்க? 98ல. எங்களுக்கு பிறகுதான் திமுக மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதான் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி. மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நான் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பெருமையாக நான் சொல்கின்றேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள். அதில் ஃபைல் எழுதின பாரு, அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவன். அதனால பிறகுதான் என் அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது. அது மட்டும் கிடையாது. நான் டெல்லியிலே அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில தான் செங்கல் காமிச்சா அது காமிச்சான்னு சொல்லி எய்ம்ஸ். அப்படி டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் தான் முதன்மையானது. ஒரு நாள் நான் அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் 20 பிள்ளைங்க அங்க உட்காந்து வெளியில வந்தாங்க, ஆபீஸ் வெளியில வந்தாங்க. கூப்பிட்டு வச்சு பேசினேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பசங்க சொல்றாங்க, நாங்க MBBS படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க எல்லாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி, எங்களுக்கு பெரிய அளவில் பாகுபாடு செய்கின்றார்கள், டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள். எனக்கு ஆச்சரியம், என்னடா சொல்ற? எய்ம்ஸ் என்றால் பிரதமர் வீட்டில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு எய்ம்ஸ். அப்படி எய்ம்ஸ்ல அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொன்னது, எங்களை தனியா நாங்கள ஒரு ஹாஸ்டல்ல தனி ஃப்ளோர், எங்களுக்கு சாப்பாட்டுல தனி டேபிள் கொடுத்துட்டானுங்க. விளையாட்டுல எங்களை பாஸ்கெட் பாலையும் கிரிக்கெட்ல எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஃபுட்பால் வாலிபால் தான் நாங்க ஆடணும். எக்ஸாம்ல எங்களுக்கு ஃபெயில் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியம். உடனே என்னோட அதிகாரிகளை வரவழைத்து என்ன உண்மையா இல்லையான்னு கேளுங்க சொன்னா அவங்க போய் 2-3 நாள்ல உண்மைங்க சொன்னாங்க. பிறகு நான் சுக்தேவ் தாரட்டன் UGC சேர்மனை வர வச்சுக்கிட்டு டாக்டர் ஷாம் பிரசாத் CSA ரேணி ஹாஸ்பிட்டல் அவரை கூப்பிட்டு என்னோட DGHS ஸ்ரீவத்சவா 3 பேரும் சொல்லி ஒரு குழுவை போட்டு என்ன பண்றதோ தெரியாது, எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அத்துணை கல்வி மருத்துவ நிலையங்களில் உள்ள அங்கே நம்மளுடைய பட்டியலின மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு பரிந்துரையை பெற்று அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். சும்மா புக்கில் வச்சிடல, நடைமுறைப்படுத்துவன் இந்த அன்புமணி ராமதாஸ். சென்னையில நான் தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதை நான் தொடங்கினேன். அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மருத்துவர், அந்த காலத்து மருத்துவர், அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை. இல்லை என்று எனக்கு முன்பு இருந்தவர் எல்லாம் இல்லை. பிறகு அந்த கோரிக்கை வைத்தவன் நான், அதாவது என்னுடைய அமைச்சர் காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் நான் தனிப்பட்ட பேர் வச்சது கிடையாது. ஒரே ஒரு நிறுவனத்திற்கு தேசிய சித்த மையம் மருத்துவமனைக்கு பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை நான் வைத்திருக்கின்றேன். நான் வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் இப்ப நம்ம கூட இல்ல ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பக்கம், திரு
திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம் 2 பேரும் நின்றுட்டு அந்த நிகழ்ச்சி நான் நடத்தினேன். பண்டிதர் அயோத்திதாஸ் அவருடைய சொந்தக்காரங்க வந்து அவருக்கு சிலை, உருவச் சிலை ஒன்று வச்சு கட் பண்ணிருக்க. இதெல்லாம் எதுக்கு நான் செய்கிறேன்? ஓட்டுக்கு செய்யறோமா, விளம்பரத்துக்கா, அரசியலுக்கா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் களத்துல வந்தா, ஆட்சி அதிகாரம் வந்ததுன்னா இவங்க கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லையா? அதே நம்மளுடைய பிபி கரியம்மாள் சொல்றது, அவங்க படத்தை திறந்துமே இப்போ நம்ம கூட இல்ல. அவரு இந்த தொகுதியில 1991 பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இந்த தொகுதியில போட்டியிட்டவர் அவர். அவருடைய கனவு என்ன? 2 பேரும் ஒன்னா இருக்கணும். 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். அப்பவே சொல்றவர். நம்மள சண்டை மூட்டு விட்டு, பிரச்சனையை விட்டு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இங்க அடிக்கிறது அங்க உதைக்கிறது, இப்படி யாரு? இதனால யாரு பயன்படுவார்கள்? யாரு? திமுக, கலைஞர், ஸ்டாலினா, அப்புறம் இவங்களா அவங்களா? நம்ம அதே குடிசையில் தான் இருக்கிறோம், அதே கஞ்சி தானே குடிச்சிட்டு இருக்கிறோம், அதே மாடு மேய்கிறோம், கோமணம் கட்டிட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், கூலியா இருக்கிறோம், அங்கங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், படிப்பறிவு இல்ல, பொருளாதாரம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அழிச்சுக்கிறோம், சண்டை போடுறோம். எவ்வளவு காலமாயா பண்ணிட்டு இருக்க போறோம்? திமுகவில் மொத்தம் 125 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். அதில் 23 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயம் சார்ந்து பார்த்தா எவ்வளவு? 44 எம்எல்ஏக்கள் திமுக. 2 சமுதாயம் 44 எம்எல்ஏக்கள். ஆனா இந்த 2 சமுதாயத்திற்காக திமுக ஏதாவது செய்திருக்கிறதா? ஏதாவது ஒன்றுத்தும் கிடையாது. நான் இவ்வளவு பட்டியலிட்டு இருக்கேன்ல, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நடிகர் ராவணன் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? திமுக கொடுக்குமா? திமுக கட்சியில தலைவர் இல்ல, பொதுச் செயலாளர் ஒரு பொருளாளராவது கொடுப்பாங்களா? இல்ல. தமிழ்நாட்டில் பட்டியலினத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சிகள், நான் சொன்ன பட்டியல், இது போன்ற ஒரு பட்டியல் யாரால இட முடியுமா? நான் கேட்கிறேன், யாராவது இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கிறோமே, பட்டியலின மக்களுக்கு செஞ்சிருக்கிறோமே, யாராவது செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலை நிறைவேறுங்கள் மருத்துவர் ஐயா. குடிதாங்கில ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவருடைய பிணத்தை தோளில் சுமந்து அடக்கம் செய்தவர். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பிறகு எதுக்கு எங்க மேல கோபம்? அப்படி என்ன நான் செஞ்சுட்டேன்? எனக்கு நோக்கம் நீங்க வளரணும், நீங்க முன்னேறணும், இந்த பகுதி, இந்த தொகுதி, இந்த மாவட்டம், தமிழ்நாடு முன்னேறணும். அந்த ஆதங்கம் தான் எனக்கு. இன்னைக்கு திமுக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 3 அமைச்சர்கள் தான் கொடுத்தார்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வரை. வன்னிய சமுதாயத்துக்கும் 3 அமைச்சர்கள், பட்டியலின சமுதாயத்துக்கும் 3 அமைச்சர்கள். ஆனா 2 சமுதாயம் சார்ந்த 44 எம்எல்ஏக்கள். இதைத்தான் நான் கேட்டேன். இதுவரை சமூதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டேன். நான் திருப்பி இதை பேசினப்போ உடனே ஸ்டாலினுக்கு ஒண்ணு வர போறது இல்லை, சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. அன்புமணி இப்படி பேசுறான். 44 2 சமுதாயம் சார்ந்த 44 எம்எல்ஏ 125 44 எவ்வளவு? கிட்டத்தட்ட 3 ஒரு பங்கு. கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் எவ்வளவு கொடுத்துக்கணும்? 2 சமுதாயத்தை சார்ந்தது கிட்டத்தட்ட 12 மந்திரிகள் கொடுத்திருக்கணும். இந்த 2 சமுதாயத்திற்கும் குறைஞ்சது இதுக்கு 6, அதுக்கு 6 கொடுத்திருக்கணும். என்ன 3 தான் கொடுத்தாங்க.
நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு கூடுதலா பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கோவிஸ்வரின்னு கொடுத்தாங்க. இதுல என்ன வெக்கக்கேடுனா, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் 4 பேர் இப்ப இருக்கிறாங்க. அதுல 3 பேர் இப்போ ஒரு அமைச்சரவைனா புரோட்டோகால் இருக்கும். புரோட்டோகால்னா முதலமைச்சர் வந்து நம்பர் 1 புரோட்டோகால், துணை முதலமைச்சர் நம்பர் 2, அடுத்தது சீனியர் மோஸ்ட் துரைமுருகன் நம்பர் 3. இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் சீனியாரிட்டி வைஸ் புரோட்டோகால் இருக்கும். இதுல 35வது அமைச்சர் யார் தெரியுமா? என்ன புரோட்டோகால்? யாரு? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். 34வது அமைச்சர் புரோட்டோகால் பட்டியலின அமைச்சர். 33 விட்டுட்டாங்க பெரிய மனசு பண்ணி. 32வது அமைச்சர் பட்டியலினத்தை சார்ந்தவர். ஆனா பேசுவது சமூக நீதி, நடத்துவது பட்டியலினத்தை எதிர்த்து அந்த வெறி திமுக. இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும். ஆனா அந்த மக்களுக்கு மரியாதை, மான மரியாதை எதுவும் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, சமூக நீதி கிடையாது. மேடையில மட்டும் பேசுவாங்க. அப்ப எதுக்கே நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க? நான் கேட்கிற திருமாவளவன் அவர்கள் கேட்கிறேன், நான் எதுக்கு கூட்டணியில் இருக்கிறீங்க? இந்த சீட்டுக்காகவா, ஓட்டுக்காகவா? ஏன் என்ன இந்த 4 ஆண்டு காலத்தை திமுக பட்டியலின மக்களுக்கு என்னையா செஞ்சது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன். ஒண்ணும் கிடையாது. சண்டையை மூட்டி விட்டு தவிர வேற எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் வன்னிய சமுதாயத்திற்கு திமுக என்ன செஞ்சது? 4 ஆண்டு காலத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. என்ன? தமிழ்நாட்டில வன்னியர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், என்ற தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கி 1316 நாட்கள் ஆகிறது. நீ உண்மையான சமூக நீதி சார்ந்த ஒரு முதலமைச்சரா இருந்திருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேல எந்த நீதிமன்றம் கிடையாதுயா. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 1316 நாட்களுக்கு முன்பு வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு மேல எந்த நடவடிக்கையா எடுத்திருக்கிறீங்க நீங்க? ஏன்? இந்த சமுதாயம் வன்னியர் சமுதாயம், இந்த சமுதாயம் ஓட்டு தான் வேணும். இந்த சமுதாயம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, கூலியா இருக்கணும், கோமணம் கட்டணும், ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், குடிசையில வாழணும், படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது. ஸ்டாலினுடைய கணக்கு தான். கணக்கு 30 நாள்ல கொடுத்திருக்க வேண்டிய இந்த இடஒதுக்கீடு 1316 நாள் கழித்தும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். சரி, நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கேட்கிறேன். எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்க ஐயா அவர்கள்? 80ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நான் 3 ஆண்டு காலமாக கத்தி எங்க பார்த்தாலும் கத்தி, எத்தனை கருத்துருங்க, எத்தனை போராட்டம், எத்தனை மாநாடு. ஏன் நான் கேட்கிறேன்? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. ஏன்? இது நான் சாதி பிரச்சனையா? நம்முடைய இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பு. 90 வருஷமா அந்த பழைய கணக்கெடுப்பு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்ப எடுத்தது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்ப புதுசா எடுங்க. நவீன முறையிலே தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. கர்நாடகா உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. பீகார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சமீபத்தில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை 3-4 வாரத்துக்கு முன்பு அறிவித்திருக்கிறது, ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனா ஸ்டாலின் அவர்களை கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ, வேணா தெரியாது, அது வேற. ஏன்னா
தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குங்கோ, இந்தியாவில் இல்லைங்கோ. என்னமோ தமிழ்நாடு வேற எங்கேயோ இருக்குல்ல. இந்தியாவில் 7 மாநிலங்கள் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு விட்டார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ இடஒதுக்கீடுக்காக மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தம் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அந்த கணக்கெடுப்பு. நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க தெரியுமா? கணக்கெடுப்புல இதுல அதிக பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 8 கோடி மக்கள். இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லையா? விருப்பம் இல்லையா? நான் முதலமைச்சராக இருந்திருந்தால் 5 ஆண்டு காலத்திலே முதல் 2 மாதம் இதைத்தான் நான் செய்வேன். என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என் மக்கள் தமிழ் சமுதாயம் 8 கோடி மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டால் தானே அடுத்த 4 ஆண்டு 10 மாதம் இந்த மக்களுக்காக திட்டங்கள் என்னால் வகுக்க முடியும். இது காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் தெரியாத நீ எப்படி திட்டம் கொண்டு வருவ? இது இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, சமூக நலத்திட்டங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயம் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு எப்படி நடத்துவீங்க? 2 மாதம் 500 கோடி 3 லட்சம் அரசு ஊழியர்கள் வீடு வீடா போய் டோர் டு டோர் கணக்கெடுப்பு நடத்தணும். ஒரு வீட்டுக்கு போறாங்க, 2 கோடி வீடு 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அந்த ஜாதியில எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, அது குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, அது சொந்த வீடா, வாடகை வீடா, வாடகைனா எவ்வளவு வாடகை கொடுக்கறாங்க, அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, அந்த வீட்டுல தண்ணி இருக்குதா, கரண்ட் இருக்குதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள், எத்தனை பேர் அரசு வேலை, எத்தனை பேர் தனியார் வேலை, எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டுல கழிப்பறை இருக்குதா, அல்லது டிராக்டர் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, எத்தனை கூலி தொழிலாளர்கள் விவசாய நிலம் வச்சிருக்கிறாங்களா, எத்தனை சென்ட், இதெல்லாம் ஒரு 70-80 கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு வீட்லயும் இந்த கேள்விகள் கேட்டு அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர்ல போடியா. பட்டன் தட்டினா அந்த டேட்டாவில எந்த சமுதாயம் எந்த நிலையில எப்படி இருக்குன்னு டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வச்சுதான் நீ தமிழ்நாட்டை முன்னேற்றலாம். இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தாமல் போனா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகளில் முன்னேறும் என்றால், கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள், சிம்பிள். ஸ்டாலின் அவர்கள் எதுக்குயா நீங்க பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு? கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ஒரிசா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் எல்லா மாநிலம் எடுத்து முடிச்சுட்டாங்களே. ஆனா சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. எங்களுக்கு அவமானமா இருக்கியா? அவமானமா இருக்கு. தந்தை பெரியார் பிறந்த மண்ணு. இங்கதான் நீ முதல்ல எடுத்திருக்கணும். எதுக்கு நீ பயப்படுற? என்ன பயம் உங்களுக்கு? நான் கேட்கிறேன், இப்போ பட்டியலின சமுதாயம் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த 3 பெரிய பிரிவுகள்ல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு அது 78 உட்பிரிவுகளுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு, 18% ரிசர்வேஷன். அதுல 3 அருந்ததியருக்கு போகுது. அவங்க இந்த 15% பங்கிடலாம். சரி, மொத்தம் 18. இப்ப இன்னைக்கு என்னன்னா 78 உட்பிரிவுல 8 உட்பிரிவுகள் தான் 18ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 உட்பிரிவுகள் 3%, 4% அடிச்சுக்கிறாங்க. நீ கணக்கெடுப்பு நடத்தினா அந்த பட்டியலின மக்கள் யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாரு அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு கிடைக்காதவங்கள தனி அதுல ஒரு உள்ஒதுக்கீடு கொடு. 18% நீ 6ஆ பிரிச்சுக்கோ. 3 பிரிச்சு இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தான்
சமூக நீதி? அது ஏன் செய்ய மாட்டே நீ? என்ன தயக்கம் உங்களுக்கு? எம்பிசி இருக்கு, எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. அது யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா வாங்கியிருக்கான், யாருக்கு சுத்தமா இல்ல, எப்படி தெரிஞ்சும்? கணக்கெடுப்பு நடத்தணும். பிசில 140 சமுதாயம் இருக்கு. இந்த 140 சமுதாயத்துல யார் அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு இல்லன்னு எப்படி தெரியும்? இதுல இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ரூமுக்குள்ள 100 பேரை உள்ள பூட்டிடுங்க. பூட்ட கூட வேண்டாம், உள்ள விட்டுட்டு 100 பேருக்கு 100 மாம்பழத்தை அங்க வச்சிடுங்க. அவங்க கிட்ட நீங்க எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? ஆளால ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? இல்ல. வாட்ட சாட்டமா இருக்கிறவன் 5 எடுத்துப்பான். கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருப்ப 2 எடுத்துப்பான். கொஞ்சம் தடமா அவர் மாதிரி வயசானவர் சொல்றாரு, வயசானவர் இருக்காரு 1 தான். எப்படி போய் வாட்ட சாட்டமா ஒண்ணுமே சுத்தமா முடியாதவங்க ஓரமா நின்று ஏமாந்துட்டு மாம்பழம் கிடைக்காது. ஆனா எனக்கு ஆசை என்ன? 100 பேருக்கு 100 மாம்பழம் கிடைக்கணும். அதான் சமூக நீதி. ஆனா அப்படி நடக்குதா இப்போ? இல்ல. ஏன் இப்ப பிசி எடுத்துக்கங்க. பிசில கிராமத்துல குப்புசாமி, முனியம்மா அவங்க பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல, விவசாய பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, தமிழ் மீடியத்துல படிச்சு, அதே அரூர்ல நகரத்துல ஒரு பெரிய டாக்டர் இல்ல என்ஜினியர் இல்ல தொழிலதிபர், அவருடைய பிள்ளை இங்க கான்வென்ட்ல படிச்சு நீட் கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீட் கோச்சிங் சென்டர்ல MBBS கோச்சிங் பண்றாப்ல பிள்ளைக்கு. இல்ல வேலை கிடைக்கிறதுக்காக யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ராஜஸ்தான், டெல்லி, சென்னையில அனுப்பி கோச்சிங் சென்டர், கோச்சிங்ல வேலைக்கு கோச்சிங் நடக்குது. இவங்க கூட குப்புசாமி பிள்ளையும் முனுசாமி முனியம்மா பிள்ளையும் போட்டி போட முடியுமா? முடியாது. ஆனா 2 பேருமே பிசி, 2 பேருமே எம்பிசி, இல்ல 2 பேருமே பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்ப என்ன செய்யணும்? யாருக்கு கிடைக்கலையோ, இந்த குப்புசாமி முனியம்மா அதை புரிஞ்சு கிடைக்கலையா, அவங்க எல்லாம் தனி பிரிவா பிசியிலே உட்பிரிவா போடுங்க. இதுதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு தான் வேணும், கணக்கெடுப்பு வேணும். கேட்டா நான் தந்தை பெரியாரோட கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய புள்ள. எதுக்கு கடத்தூர்ல காத்துட்டு இருக்காங்க. விட்டா இன்னும் 1 மணி நேரம் எவ்வளவு இருக்கு பேசுறது. அரூர் மக்கள் கிட்ட நான் பேசணும் ரொம்ப நாளா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்னமோ பேச வாசனையா. ஏன்னா அரூர் மக்கள் நல்ல விவரமான மக்கள், நல்ல தெளிவான சிந்தனைகள் உள்ள மக்கள் இந்த பகுதியில். அதனால்தான் நான் கேள்வி கேட்டேன், ஏன் என் மேல இவ்வளவு கோவம்னு கேட்டேன். உங்ககிட்ட நான் சொல்லப்பா, உங்களை பத்தி நான் சொல்ல, மக்களுக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கு நான் கேட்கிற கேள்வி இது. ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதான் உங்க மேல விட்டுடு. அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்கிறேன் நான். எனக்கு வேண்டியது உங்களுடைய வளர்ச்சி தான், உங்களுடைய நன்மை தான். உங்க பிள்ளைங்க சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பாடுபட்டு இருக்கிறேன். நான் பாடுபட்டு இருக்கிறேன். அந்த நோக்கத்துக்காக தான் இன்று நான் வரைய தந்திருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் நான் போயிட்டு இருக்கிறேன். அனைத்து தரப்பு மக்களையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த 100 நாள் நடைபயணம், 100 நாள் இப்ப 108 நாளா வந்துடுச்சு. இப்ப ஏன்னா 4-5 நாள் என்ன தடை பண்ணிட்டாங்க, அனுமதி கொடுக்க. 108 நாள். சரி, அதுவும் நல்லதான் நினைச்சு நம்ம 108 ஆம்புலன்ஸ் மாதிரி 108 நாள். இன்னும் ஒரு நாள் தான் 9ஆம் தேதி தருமபுரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு, அதுதான் 108வது நாள் அன்னைக்கு. ஆனா நான் போற இடத்துல எல்லாம், போற மாவட்டத்துல எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது, அதாவது கோவம் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. எப்படா எலெக்ஷன் வரும், இவங்களை எப்படா விரட்டலாம், விரட்டி அடிக்கலாம், வீட்டுக்கு அனுப்பலாம், அந்த கோபத்துல ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக மீது கோபம் அலை வீசிக்கொண்டிருக்கிறது, எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை
பேரலையா மாறி, தேர்தல் நேரத்தில் பேரலையா மாறி சுனாமியாக வந்து திமுக என்ற கொடுங்கோல் ஆட்சியை அழித்துவிடும், ஒழித்துவிடும், வீட்டுக்கு அனுப்பும். இது உறுதி, இது உறுதி, 100க்கு 100 உறுதி. இது நடக்க போகுது. அதனாலதான் அது தெரிஞ்சுதான் அதுக்குள்ள கொள்ளடிச்சுக்கணும், கொள்ளடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் கம்பியான போறானுங்க, அது உறுதி. எவன் கொள்ளடிக்கிறானோ நல்லா கம்பியான போறானுங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று. அனைத்து தரப்பு மக்களும் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சாராயத்தை கொடுத்து கஞ்சா, கோக்கைன், ஹெரோயின் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை நாசப்படுத்திய இந்த ஸ்டாலின் ஆட்சியை நீங்க மன்னிப்பீங்களா? என்ன, என்னால மன்னிக்க முடியாதுப்பா. என்னால மன்னிக்க, ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, அடுத்த தலைமுறை நல்லா வாழணும், சுயமரியாதையோடு வாழணும்னு அந்த ஆதகத்தில் நான் இருக்கின்றேன். ஆனால் ஸ்டாலின் ஆட்சி இன்னைக்கு செய்யறதெல்லாம் பார்த்து நான் மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்தா நாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. 505 வாக்குறுதியில் கொடுத்த திமுக ஒரு புத்தகமா போட்ட விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகமா போட்டிருக்கு. ஆன்லைன்ல இருக்கு, படிங்க. விடியல் எங்கே. 505 வாக்குறுதியில் திமுக வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. வெறும் 66. ஆனா பேசுறது பார்த்தா அவ்வளவுதான். வாழ்க்கை 99% நிறைவேற்றிட்டோம், 98, 97, அது கம்மி இல்லை. ஆனா பார்த்தா 13% முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றால். சில வாக்குறுதி அறகுறையாக புக்கே போட்டிருக்கையா, நானு சும்மா நான் சொல்லல. நான் 505 வாக்குறுதியில் வெறும் 13 விழுக்காடுனா, ஒரு தேர்வு எக்ஸாம்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும் ஃபெயில் பாஸ் ஆகுறதுக்கு? ஜஸ்ட் பாஸ் எவ்வளவு? 35 மார்க். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? வெறும் 13 மார்க். 13 மார்க்னா என்ன ஆகும்? ஃபெயிலா. திமுக ஃபெயில் ஆயிடுச்சியா? ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஃபெயிலான கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா மக்கள்? அவங்களுக்கு தகுதி இருக்கா மறுபடியும் ஆட்சி வருவதற்கு, ஆட்சி செய்வதற்கு? தகுதியற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். தூக்கி எரியுங்கள் திமுகவை, தூக்கி எரியுங்கள் திமுகவை. தமிழக மக்களே, விவசாய மக்களே, பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், அரசு ஊழியர்கள், போதும். இவர்கள் ஆண்டது போதும். தமிழ்நாடு நாசப்படுத்தியது போதும். அனைத்து மக்களும் ஒன்று எழுந்து திமுக ஆட்சியை தூக்கி எரியுங்கள். எரிகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. தூக்கி எரியுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை நகர செயலாளர் பேக்கரி பெருமாள் அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்த அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். மருத்துவர் சின்னையால் மட்டும்தான் முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி தயவு இல்லாமல் எந்த கொம்மனாலையும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்றதை இந்த தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.